இயேசுவுக்காக நீங்க வாழுகிறது உண்மைன்னு சொன்னா, இயேசுவுக்காக தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறது நீங்க உண்மைன்னு சொன்னா, இன்னைக்கு இயேசுவுக்காக வாழுகிற ஜனங்கள் இன்னைக்கு தேசத்துல இல்ல. இன்னைக்கு அநேக திருச்சபையில கடமைக்காக திருச்சபைக்கு போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கடமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தின்படி இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தின்படி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தின்படியும் ஆவியானுடைய சித்தத்தின்படியும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த சுய சித்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தரை மேற்குறித்திருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை சுதந்திரி ஆத்துமாக்களை ஸ்தோத்திர சமாளிக்கும்படியாக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக கட்டி எழுப்பும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி வீடியோ பார்க்கிற உன் மேலான தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஆத்மாவை குறித்ததான ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்ததான அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் அந்த பாரம் இறங்கி வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வியாகுலப்பட்டு ஸ்தோத்திர கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தாரோ, அதே போல ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு கண்ணீரின் ஜெப ஆவி உன் மேல இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் மேல அந்த ஜெப ஆவி இறங்கி வருகிறது. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த கசப்பை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். ஒரு புதிய இருதயம் உண்டாகுகிறது. ஒரு புதிய இருதயம் உண்டாகுகிறது. அந்த வல்லமையை பெற்றுக்க விடாத அந்த மகிமையை விடாத அந்த வல்லமை இப்பொழுதே ஒரு அக்கினி உன் மேல இறங்குது. உன் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ரிமாலா கபா காத்துகானா மல்லா சக்தி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அந்த சுபாவம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், சுயத்திற்கு வாழும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவருடைய நித்தியத்திற்கு நேராக ஒரு கூட்டத்தை சத்தியத்தை சொல்லி ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் உங்களையும் என்னை அழைக்கிறார்.